Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 4 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? அதுல எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். ஆக்சுவலா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவல் சிம்பல் வந்துருச்சுன்னா ஈக்குவேஷனா கன்வெர்ட் ஆகும். அதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கும். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா லீனியர் ஈக்குவேஷன். சரிங்களா? அதே கியூப்ல வந்துச்சுன்னா கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ ஹியர் நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சரை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். அதுல எக்ஸசைஸ் 1ல ஐ மீன் 4.1ல செகண்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்குறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட். சரிங்களா? தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 528 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 528ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. தி லெங்த் ஆஃப் த பிளாட் எல்லாமே மீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தி லெங்த் ஆஃப் த பிளாட் இஸ் 1 more than twice its breadth. சரிங்களா? தி லெங்த் ஆஃப் த பிளாட் இஸ் 1 more than twice its breadth. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா we need to find the length and breadth of the plot. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா போதும், நம்மளுக்கு ப்ராப்ளம் ஓவர். ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலா என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல எடுத்துப்போம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட் 528 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஆனா அதோட லெங்த் எப்படி இருக்குதா 1 more than twice its breadth. சரிங்களா? நம்மளுக்கு பிரெத் என்னன்னு தெரியாது, லெங்த் என்னன்னு தெரியாது. ஆனா லெங்த பிரெத்தோட கம்பேர் பண்றாங்க. சரிங்களா? லெங்த பிரெத்தோட கம்பேர் பண்றாங்க. சோ இதோட பிரெத் எப்படி இருக்குமா? ஓகே. இதோட பிரெத்தோட ட்வைஸ் பார்ட்டோட 1 ஆட் பண்ணும் பொழுது அதுதான் லெங்த்னு சொல்றாங்க. சரிங்களா? இதோட பிரெத்தோட ட்வைஸ் பார்ட்ல 1 ஆட் பண்ணோம்னா அதுதான் லெங்த். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட லெங்த்தும், சரிங்களா, லெங்த்தும் அதோட பிரெத்தும் என்ன மாதிரி ஃபார்மட்ல இருக்கும். சரிங்களா? இங்க ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். ஒரு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. லெங்த்தை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா பிரெத்தோட ட்வைஸ் பார்ட்டோட 1 ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். அதோட லெங்த் அதோட பிரெத்தோட ட்வைஸ் பார்ட்டோட பிளஸ் 1 மோர் தென், சரிங்களா, ஒரு 1 ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா லெங்த். இப்போ இந்த லெங்த்தை வந்து பிரெத்தோட கம்பேர் பண்றதுனால நம்ம அசியூம் பண்றது ஃபர்ஸ்ட் பிரெத்ல தான் அசியூம் பண்ண முடியும். சரிங்களா? பிரெத்ல அசியூம் பண்ணிட்டு தான் பிரெத்தோட ட்வைஸ் பார்ட்டோட ஒரு 1 ஆட் பண்ணும்போது அது லெங்த்துக்கு ஈக்குவல்னு சொல்லி மேட்ச் பண்ண பிறகு தான் நம்ம அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்டுக்கு வருதான்னு செக் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன் சொல்யூஷன் let us consider ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பிரெத் என்னங்கறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, the breadth of the rectangular plot. ஓகே, the breadth of the rectangular plot. The breadth of the rectangular plot is x meter. Okay, the breadth of the rectangular plot is x meter. அப்போ இதோட லெங்த் எப்படி இருக்கும்? Now the length of the rectangular plot is equal to, ஓகே, அவங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டிஷன்னா 1 more than twice its breadth. ஓகேங்களா? 1 more than twice its breadth. ஸோ அப்போ ஒரு 1 ஆட் பண்ணி, ஓகே, பிரெத்தோட ட்வைஸ் பார்ட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ
இங்க பாருங்க பிரெத்தோட ட்வைஸ் பார்ட் அதோட ஒரு 1 ஆட் பண்றோம். ஓகே மீட்டர். ஓகே லெங்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட் 1 மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத் போட்டாச்சு. ஸோ ஒரு 1 ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே 1 மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். ஸோ மீட்டர் முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா 528 528 மீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸோ given area of rectangular plot. Okay area of the rectangular plot. Area of the rectangular plot எவ்வளவு 528 meters square. That is length into breadth equal to 528 meters square. 528 meters square கொடுத்தாச்சு. சரிங்களா இப்போ அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் போறோம். நம்ம அக்கார்டிங் டு த ப்ராப்ளம்னா ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் அக்கார்டிங் டு த ப்ராப்ளம்? ஓகே இதோட லெங்த் பிரெத் ப்ராடக்ட் ஆஃப் அதாவது என்னன்னா ஏரியா வந்து 528. இப்போ நம்ம இதோட லெங்த்தையும் பிரெத்தையும் நம்ம இங்க கொடுக்க போறோம். சரிங்களா அக்கார்டிங் டு த ப்ராப்ளம். ஓகேங்களா அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் ஏரியா 528. ஓகே அப்போ லெங்த்தோட வேல்யூ L into B is 528. இதோட length 2x plus 1 into இதோட breadth x equal to 528. சரிங்களா 528. இப்போ நான் என்ன பண்றோம்னா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஓபன் பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வேணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கணும். சரிங்களா ஸோ அப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகுது 2x into x. ஓகே இந்த x ஆலையும் 1 ஆலையும் மல்டிபிள் பண்றேன் பிளஸ் 1 into x is equal to 528. சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இந்த 528 லெஃப்ட்ல கொண்டு வரேன் 528 ஈக்குவல் டு 0. இப்போ ஆக்சுவலா இது என்ன வந்துருச்சு நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல வந்துருச்சு. அதாவது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மட்ல இருக்கிறதுனால இது ஆக்சுவலா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா மாறிடுச்சு. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இந்த பிரெத் வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா நம்ம பிரெத்தை தான் என்னன்னு எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். therefore இதான் கன்க்ளூஷன். therefore the breadth of the rectangular plot. Okay therefore the breadth of the rectangular plot satisfies the quadratic equation. Okay satisfies the quadratic equation இந்த ஈக்குவேஷன் மேல கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன். ஓகே அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 528 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா ஒன் செகண்ட் ஐ ரீகால் த ப்ராப்ளம். ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்துல பாருங்க. ஓகே த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 528. இந்த ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியா கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the length of the plot is 1 more than twice its breadth. ஓகே இதோட பிரெத்தோட ஒரு 1 ஆட் பண்ணி அந்த பிரெத் ட்வைஸா இருக்கணுமா அந்த பிரெத் ட்வைஸா இருந்து அதோட 1 ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா அதோட லெங்த். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லெங்த் பிரெத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா ரைட் இப்போ நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா பிரெத்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஏன்னா பிரெத்தை தான் கம்பேர் பண்றாங்க லெங்த்தோட. சரிங்களா சோ அதனால let us consider the breadth of the rectangular plot x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட லெங்த் எப்படி இருக்குதா 1 more than twice its breadth. ஓகே சோ அந்த பிரெத்தை ட்வைஸா நான் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1 ஆட் பண்றேன். சரிங்களா 1 ஆட் பண்ணா அதுதான் அதோட லெங்த்னு சொல்றோம். இப்போ அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஓகே பிளாட் ஏரியா கொடுத்துருக்காங்க 528. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலானா லெங்த் இன்டு பிரெத். ஓகே லெங்த் நம்ம எடுத்திருக்கிறோம் 2x plus 1. ஓகே பிரெத் நம்ம எடுத்திருக்கிறோம் x.
அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது நான் அந்த பிராக்கெட்டை ஓப்பன் பண்றேன். ஐ ஜஸ்ட் ஓப்பன் த பிராக்கெட். ஓகே, 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 528 வந்துருது ஆன்சர். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை, இந்த பிரெத் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். The breadth of the rectangular plot satisfies the quadratic equation 2x square plus x minus 528 equal to 0. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of two consecutive positive integers. Okay, the product of two consecutive positive integers is 306. The product of two consecutive positive integers is 306. We need to find the integers. Okay, இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் 306 ஆ. இப்போ அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணுமா? ஓகே, அடுத்தடுத்து உள்ள கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா சக்சசிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஓகே ரைட், வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். சொல்யூஷன் let us consider problem ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, let us consider the two positive நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டு எழுதிடுவோம். சரிங்களா? ரைட், the two consecutive positive integers are the two consecutive positive integers are ஒரு நம்பர் x, இன்னொரு நம்பர் x plus 1. சரிங்களா? ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஒரு நம்பர் x, இன்னொரு நம்பர் அதை விட அடுத்த நம்பர். ஓகே, அப்படி இல்லைன்னா x minus 1 x ஒன்னு முன்னாடி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பின்னாடி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் திஸ் நம்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா their product, then their ப்ராடக்ட் என்னங்க, ஒரு நம்பர் x, இன்னொரு நம்பர் x plus 1, இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட். இப்போ அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் இந்த ப்ராடக்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 306. சரிங்களா? ரைட், அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் இந்த இதோட ப்ராடக்ட். சரிங்களா? இந்த ப்ராடக்ட் 306 ஆ. ஸோ அதாவது x இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னோட வேல்யூ 306 ஆ. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குது, 306 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்க நார்மலா. ஸோ ஐ ஹாவ் டு ஓப்பன் த பிராக்கெட் x இன்டூ எக்ஸ் பிளஸ் x இன்டூ 1 இஸ் ஈக்குவல்ஸ் 306. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இந்த 306 லெஃப்ட்ல கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் 306. இப்போ பாருங்க, இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன சொல்றோம், தேர்ஃபோர் ஆக்சுவலா நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒன்னு ஸ்மாலர் நம்பர், இன்னொரு லார்ஜர் நம்பர். ஏன்னா ஸ்மாலர் நம்பரோட ஒன்னு ஆட் ஆகுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அது ஒரு ஸ்மாலர் நம்பரா இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 1. அப்போ இந்த ஸ்மாலர் நம்பர் சாட்டிஸ்ஃபை, ஏன்னா நம்ம அசியூம் பண்ணது ஸ்மாலர் நம்பர் தான். ஸோ ஸ்மாலர் நம்பர் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஈக்குவேஷன். அதான் நம்ம இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கனால இந்த நம்பரை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா அந்த நம்பர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட், ஸோ கன்க்ளூஷன் எழுதிடுவோமா? Therefore, the smaller positive integer satisfies the quadratic equation x square plus x minus 306 equal to 0. ஓகே, இவ்வளவுதாங்க ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். ஓகே, தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. சரிங்களா? ஆக்சுவலா இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ஒரு ஓவர்வியூ பண்ணிடுறேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கும் பொழுது அதோட ஆன்சர் 306ன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மாலர் நம்பர் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அதோட ஒரு 1 ஆட் பண்ணும்போது தான் அடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் வரும். ஸோ அதை x plus 1ன்னு எடுக்கிறேன். According to the problem, x into x plus 1 equal to 306. I just opened the bracket. So x square plus x minus 306 equal to 0ன்னு வந்துருது. ஸோ அதனால இந்த ஸ்மாலர் நம்பர் கண்டிப்பா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் பிடிக்கிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சு படிங்க, என்ஜாய் பண்ணீங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்துச்சுன்னா சேட் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.